காய்க்காத இதில் துளியே காய்க்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பீர்க்கங்காய் இருக்கிறோம்ப்பா. கொடி போட்டு செடி ஏறி இன்றைக்கி பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த தடவை 2 வகை பீர்க்கங்காய் போட்டிருக்கோம். ஒன்று நாட்டு பீர்க்கங்காய், அதுமாரி வர முட்டை நேரம் இந்த மேலே இருக்குது பாருங்கள் ஒரு கை. இதா அது சரி, விடுங்க கொஞ்சம் பெருசாக. இதில் பாருங்கள் மெழுகு பீர்க்கங்காய். மெழுகு பீர்க்கங்காய்னா அழுத்தி பாருங்கள், இது சரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மெழுகு பீர்க்கங்காய் மொழுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கொஞ்சம் எடுத்துருங்க இங்கிட்டு வா. பார்த்துரு, நேற்று தான் தண்ணி விட்டேன். நீ பூ பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்குன்னு. அதுலேயுமே எதோ கடிச்சிருக்குது, அதுங்களையும் எதோ கடிச்சு வச்சுருக்கு பாருங்க. இதுக்கு மேலே இது இருக்காது. வெள்ளை சீவ வேண்டியதில்லை. ஆமாம், வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். வாங்க இங்கிட்டு வாங்க. அடியில் ஒரு காய் இருக்க மாதிரி இருக்குது, அது சின்னதாக இருக்குது. சின்னது. இந்த பக்கமும் விதை ஊனிருக்கோம். இது ஆடி மாதம் ஊன்னது, இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இது லீவ்லேயே ஊனிட்டேன். இது வாங்க, இதில் பாருங்கள், இதில் 2 காய் இருக்குது. அழுத்தி பாருங்கள், முத்திருச்சுன்னா அதை விதைக்கி விட்டுருங்க. அப்படியே அந்த காய் அறுத்துருங்க. இதுக்கு மேலே இதை முத்தி போகுது. ஆமாம், தனியாக போட்டு ஆகுது ஒரு ஜானுக்கு. ஆமாம், அங்கே அறுத்தரலாம். அழுத்தி பாருங்கள். இதுக்கு மேலே வராது. இந்த தடவை என்னன்னு தெரியல, அது நாட்டுக்காய் போல் இருக்குது. அதில் ரொம்ப சின்னதாக காய்க்குது. ஓகே, பாய். இங்கே பாருங்கள், இப்படி இந்த வருஷம் முத அறுவடை பீர்க்கங்காய் அறுவடை தாங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங்.